ஹோம் ஒர்க் அவுட் யாருக்கெல்லாம் செட் ஆகும்? ஃபர்ஸ்ட் நான் பிகினரா இருக்கேன் ஃபிட்னஸ்ல, ஹோம் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பேசிக்கான எக்ஸசைஸை பண்ணும்போது உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணுவீங்க. நீங்க ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஒர்க் பண்றேன், நான் ஹையர் ஸ்டடிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு டைமே இல்லைன்னு சொல்றீங்கன்னா நீங்க வீட்ல இருந்தே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்றதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டே இருக்கும். ஜிம்ல போய்லாம் ஒர்க் அவுட் பண்ண கான்ஃபிடென்ட் இல்லை, ஸோ எனக்கு வந்து ஒரு சையா இருக்குன்னு சொல்றீங்கன்னா நீங்க ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் வெளியில் எங்கேயாவது போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை, பட் ஆனால் நான் ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். ஹோம் ஒர்க் அவுட் வச்சு நிறைய பாடி வெயிட் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் லாங் டேர்மாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டே இருக்கும். ஸோ நான் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்ட்டே சொல்லவே இல்லை. உங்கள் சிச்சுவேஷனுக்கு தக்கன உங்கள் ஆப்ஷன் எது பெட்டராக இருக்கோ அதை எடுத்து சூஸ் பண்ணி பண்ணுங்கள். முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் எங்கே ஒர்க் அவுட் பண்ணுறீன்னு உங்கள் மசிலுக்கு தெரியாது. ரெகுலராக ட்ரெயின் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிசிக்கே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டன்சி தான் மெயின் எந்த ஒரு விஷயமுமே.